ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்குற அளவுக்கு தான் கேரளா நீதிமன்றம் ஒரு 24 வயது கிரீஷ்மா அப்படின்ற ஒரு இளம் பெண்ணுக்கு தூக்கு தண்டனை ஒன்று கொடுத்துருக்காங்க. தன்னுடைய காதலனை விஷம் கொடுத்து கொலை செய்ததுக்காக. ஆனால் எந்த ஒரு ஐ விட்னஸும் இல்லாமல் கிரீஷ்மா தான் ஒரு கொலையாளி, ஷாரோனை கொன்னது கிரீஷ்மா தான் அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதுவும் ஷாரோனோட போஸ்ட்மார்ட்டத்திலேயே விஷம் இருந்ததுக்கான எந்த ஒரு தடயமும் இல்லாமல் இருக்கும்போது, அதுவும் அவர் வாக்குமூலம் கூட கிரீஷ்மாவை சொல்லி கொடுக்கல. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கேரளா போலீஸ் இந்த கேஸை வந்து விசாரணை பண்ணி கிரீஷ்மா தான் கொலையாளி அப்படின்றதையும் அவங்களுக்கு தூக்கு தண்டனை அப்படின்ற ஒரு பெரிய தண்டனையும் நீதிமன்றம் வழங்குச்சு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிரீஷ்மா ஷாரோன் காதலிச்சு பல வருடங்களாக காதலிச்சு திருமணம் அப்படின்ற ஒரு இடத்துல வரும்போது கிரீஷ்மாவுக்கு வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்த்ததுனால ஷாரனை கழட்டி விட பார்த்துருக்காங்க. அது முடியாத இருந்ததுனால ஷாரனை கொலை செஞ்சுருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன், அந்த லிங்கை. பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிரீஷ்மா தான் கொலையாளி அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் முதல்ல போலீஸை வந்து அவங்கள அணுகுறாங்க. அப்புறம் லாஸ்ட் கட்டத்தில் ஷாரனும் ஐசியூவில் இருக்கும்போது ஒரு வாக்குமூலம் ஒன்று கொடுக்குறாங்க. அது கிரீஷ்மா கொடுத்த கஷாயத்தினால தான் எனக்கு வாந்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரும் ஒரு 11 நாட்களுக்கு பிறகு இறந்து போகிறாரு. இறந்து போன அப்புறம் உடற்கூராய்வு அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. பட் அந்த உடம்புல எந்த ஒரு விஷம் இருந்ததுக்கான எந்த ஒரு தடயங்களும் இல்லை. ஏன்னா அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாமே சிதைய ஆரம்பித்து 10 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் 3 முறை அவருடைய உடம்பு டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய ரத்தம் முழுவதுமாக மாற்றப்பட்டு புதுசாக இருக்கிறதுனால எந்த ஒரு தடயங்களும் அதில் கிடைக்கல. அப்போது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் கிரீஷ்மாவை கைது பண்ணுறாங்க. இப்படி எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் நீதிமன்றத்துக்கு ஒரு சாட்சிகள் தேவை. ஆனால் இந்த கேஸில் எந்த ஒரு ஐ விட்னஸும் கிடையாது. கொலை செய்யப்பட்டவர் போயிட்டாரு. ஆனால் கொலையாளி அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் இருக்காங்க. அவங்க உண்மையை சொல்லுவாங்களா பொய்யை சொல்லுவாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு எங்கே மருந்து வாங்கினாங்க, எந்த இடத்துல வந்து இந்த வேலைகள் நடந்துச்சு, அவங்க வீட்டில் அவங்க கொடுத்த ஜூஸ் பாட்டில் இப்படின்னு எல்லாமே அவங்கள கூட்டிகிட்டு போய் மட்டும்தான் அவங்க வந்து சர்ச் பண்ணுவாங்க. போலீஸும் அந்த மாதிரி கிரீஷ்மாவை அவங்க பழகின இடங்கள், அவங்க வீடியோ எடுத்த இடங்கள், அவங்க ஜூஸ் வாங்கின அப்படின்னு சொன்ன கடைகள் எல்லாத்துலேயுமே வந்து போய் சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு அதை தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்றதையும் அந்த வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. அவங்க ரொம்ப தைரியமாக எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் எந்த ஒரு ஒரு ஃபீலும் இல்லாமல் தான் கிரீஷ்மா வந்து நடந்துட்டு இருந்தாங்க போலீஸ்காரங்க கூட. எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இருந்த கிரீஷ்மா கிட்ட இருந்து வாக்குமூலமாக மட்டும் கிடையாது, எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதும் ஒரு சாட்சியங்களை எப்படி சமர்ப்பிக்கணும் அப்படின்றதும் வந்து போலீஸ்காரங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது. இப்படி அரெஸ்ட் பண்ணி அவங்கள கொண்டு போய் பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரீஷ்மா அங்கே இருந்த ஃபினாயில் எடுத்து குடிச்சிடுறாங்க. குடித்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன உடனேயே வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து அவங்கள்ட்டையும் வாக்குமூலம் வாங்குறாங்க. அவங்க செத்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு இதுலேயே வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்கு சாட்சியங்கள் வேணும். ஒரு கோர்ட்டில் அவங்க குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கணும்னா சாட்சியங்கள் தேவை. அப்போ அதை எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்றதும் அவங்க ஹாஸ்பிட்டலேருந்து அதுக்கப்புறம் வந்து சரியாகி வந்துட்டாங்க. ஆனால் இவங்க பயன்படுத்தின மொபைல், அதேமாதிரி பென் டிரைவ், சிடி, ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஷாரனோடதும் கிரீஷ்மாவோடதும் எல்லாத்தையுமே போலீஸ் வந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க. இவங்க ஜூஸ் சேலஞ்ச் அப்படின்றதுல பேராசிட்டமல் மாத்திரை கலந்து அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்துருக்காங்க. அது அதிகமாக அவர் குடிக்காதனால தான் அவர் வந்து அந்த டைமில் தப்பிச்சிருக்காரு. அப்படின்றதே வந்து மொபைலில் அவர் எடுத்த வீடியோனால தான் போலீஸுக்கே தெரிய வருது. அப்புறம் எப்படி இந்த கஷாயத்தில் விஷம் பூச்சி மருந்து கலந்துருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கூகுளில் தான் நாடி இருக்காங்க போலீஸ்காரங்க. ஏன்னா கூகுள் அவங்க ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது எல்லாமே டெலீட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியல க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அவங்க அந்த அக்டோபர் 14ஆம் தேதி தான் ஷாரனுக்கு அந்த பூச்சி மருந்து கலந்த கஷாயத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் உட்காந்துருந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. எது வந்து ரொம்ப நச்சுத்தன்மையுடைய பூச்சிக்கொல்லி மருந்து, அதுவும் இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்துறது, அதோட எதிர்வினை எப்படி இருக்கும், நச்சுத்தன்மை எவ்வளவு இருக்கும், அதை ஒருத்தங்க சாப்பிட்டா எந்த அளவுக்கு அவங்க உடல்நிலை பாதிக்கப்படும், மரணம் அப்படின்றது நடக்குமா இல்லையா அப்படின்றத சர்ச் பண்ணி அதில் இருந்ததுலேயே கொடிய நச்சுத்தன்மையுடைய ஒரு மருந்து தான் அவங்க வாங்கியிருக்காங்க. அதே பாட்டிலும் அவங்க வீட்டில் இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு.
சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது அவங்க கஷாயத்தில் மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து உறுதியாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரி எல்லாமே டெலீட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. கூகுள் டிரைவில் வந்து பேக்கப் டேட்டாவை எப்படி திறக்கிறது, அதே மாதிரி கூகுள் டிரைவ்லேயே பேக்கப் செய்யப்பட்ட வாட்ஸ்அப் மெசேஜை வந்து எப்படி பார்க்குறது, அதே மாதிரி டெலீட் பண்ண வாட்ஸ்அப் மெசேஜை எல்லாம் எப்படி திரும்ப பார்க்குறது, எப்படி திரும்ப எடுக்கிறது அப்படின்றது எல்லாமே கிரீஷ்மா வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவங்க ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணாலும் போலீஸ் அப்படின்றவங்க வந்து எந்த விதத்தில்னாலும் சர்ச் பண்ணுவாங்க. அதுவும் இப்போ வந்து இந்த டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு டெக்னாலஜி அப்படின்றது வந்து ரொம்பவே பயன்படுது. அந்த கூகுள் க்ளவுட் ஹிஸ்ட்ரி ஸ்டோரேஜை வச்சு தான் அவங்க கரெக்டாக இது அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றதே கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக தான் இவங்க இப்போ தப்பு பண்ணியிருக்காங்க. அதை தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குது அப்படின்றதையும் சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சி இதை தான் ஒரு குற்றப்பத்திரிக்கையாக அவங்க வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க நீதிபதி கிட்ட. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீதிபதி வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அவங்க இருந்தாலும் ஒரு திமிர் பிடிச்சவங்கள மாதிரி இருந்தனால தான் அவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு பல வழக்கறிஞர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விதத்திலையும் தான் வந்து தப்பு பண்ணாதவங்க மாதிரி தான் காமிச்சுக்கிட்டாங்க. அதை எதுக்கவும் இல்லை. அவங்க நான் தப்பு பண்ணலை அப்படின்றதையும் அவங்க சொல்லலை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதுக்காக தான் நீதிபதி அவர்கள் அவங்களுடைய தீர்ப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தது என்னதுன்னா, கிரீஷ்மாவை காட்டி கொடுத்தது க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு கடவுள் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கேஸுக்கு ஐவிட்னஸ் அப்படின்றதே கிடையாது. அது பாதிக்கப்பட்ட நபரும் இப்போ உயிரோட இல்லை. வாக்குமூலம் கொடுத்ததும் அவர் வந்து தன்னுடைய காதலி வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க வந்து குற்றவாளி அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக கேரளா போலீஸ் இருந்திருக்காங்க அப்படின்றதையும் நீதிபதி அவர்கள் பாராட்டியிருக்காங்க. அதாவது டாக்டர் எட்மண்ட் லோஹட் சொன்ன மாதிரி குற்றம் நடந்த இடத்தை விட்டு ஒரு தடையும் இல்லாமல் ஒரு குற்றவாளி வெளியேறவே முடியாது அப்படின்றது தான். அந்த மாதிரி தான் இந்த ஆதாரங்களை க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்றதுல வந்து அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரீஷ்மாவை காட்டி கொடுத்த க்ளவுட் ஸ்டோரேஜாக இருக்கட்டும், இந்த டிஜிட்டல் அப்படின்றது வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துதோ இல்லையோ, ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படுது அப்படின்றது தான் உண்மை. எவ்வளவோ அந்த ஒரு 23 இல்லைன்னா 22 வயதில் அந்த ஒரு பெண் அப்படின்றவங்க எவ்வளவுத்துக்கு ஒரு தன்னுடைய காதலனை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ முயற்சிகள் எடுத்திருக்காங்க அப்படின்றது அவங்களுடைய கூகுள் ஹிஸ்ட்ரியிலேயே நமக்கு தெரிய வருது. அவங்களுக்கு தூக்கு தண்டனை அப்படின்ற ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். யாருமே இனி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கணும். அது ஆண் பெண் அப்படின்றது வித்தியாசம் இல்லாமல் யாருனாலும் சரி தப்பு பண்ணனா அதுக்கு ஒரு தண்டனை இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக தான் இந்த கேஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல நியூஸ்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.